Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரெண்டான வீடியோ தான். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை 21 days நான் சேலஞ்ச் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ரிசல்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோ பார்க்கற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், ஷாப்பிங் ஆல், ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் ரீசெண்டா நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், ஒர்க் அவுட்ஸ் இது மாதிரி இது வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் என்ன, எனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது என்ன ப்ராடக்ட், நான் எப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் என்னைக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதை நான் ஆட் பண்றேன் பாருங்க. ஹாய் டியர்ஸ், இன்னையிலேருந்து என்னோட ஃபேஸ்க்கு ஒரு நியூ ப்ராடக்ட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு, வித்தவுட் மேக்கப் என்னோட பேர் ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஜூம்ல காமிக்கிறேன். ஸோ என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. குட்டி குட்டியா பொறி பொறியா இருக்கும். அண்ட் பிம்பிள்ஸ் போன மார்க்ஸ் இருக்கு, ஆக்னே இருக்கு. அண்ட் ரொம்ப வருஷமா போகாத பிளமிசஸ் இருக்கு. இப்போ மூக்கு கிட்ட பாருங்க ஒரு மார்க் இருக்கு. அண்ட் கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கு. அண்ட் ஸ்கின் டோனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவனா இருக்காது. இங்க ஒரு கலர்ல இங்க ஒரு கலர்ல, ஸோ அந்த மாதிரி அன்ஈவனா இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கு என்னோட ஸ்கின் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ப்ராடக்ட் 21 days நான் சேலஞ்ச் மாதிரி எடுத்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ரிசல்ட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போறேன். ஓகே, அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத இப்ப காமிச்சிடுறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா kumkumadi பியூட்டி ஃபேஸ் ஆயில் ஃப்ரம் பிராண்ட் Triveda. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் என்னோட ஃபேஸ்க்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இன்னையோட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக June 22 ஈவினிங் ஒரு 5:39க்கு நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் என்னோட ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. நான் 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக்ல இருந்து யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மார்னிங் நான் இன்ட்ரோ வீடியோ எடுக்கும்போது நீங்க உங்க ஃபேஸ்ல என்ன போடுறீங்க, நல்லா க்ளோயிங்கா இருக்கு, என்ன உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். நைட்டு நான் யூஸ் பண்ணிட்டு தூங்குவேன், காலையில எழுந்திரிச்சதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்குது, எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் நான் பெருசா யாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையும் நான் சொல்லல. ஒரே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் இப்போ மேக்கப் போடுறது கிடையாது. ஸோ மேக்கப் இல்லாம உங்களுக்கு என்னோட ஃபேஸ் பார்க்க பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கூட நான் கேட்டிருந்திருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல பட் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றப்ப நம்ம மேக்கப் போடாம இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு பொதுவா இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஹோம் ரெமெடி செட் ஆகுற அளவுக்கு ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால வேற எந்த ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒத்துக்கல அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் டவுட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 daysக்கு நான் மேக்கப் வேற எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன். டே டைம் நான் ஃபேஸ்க்கு டோனர் யூஸ் பண்றது கிடையாது, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது கிடையாது, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது கிடையாது, மேக்கப்பும் நான் பண்றது கிடையாது. ஸோ நைட்டு இந்த ப்ராடக்ட் மட்டும் என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு தூங்கிட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். இதே தான் ரொட்டீனா இருந்தது. ஒரு 10 days நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆயிருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ்க்கு மேக்கப்லாம் போடுறதுக்கு ஆரம்பிச்சேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ டே 1ல இருந்து டே 21 வரைக்கும் எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்றேன் பாருங்க. ஓகே, டே 1 நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் கிளிப்பிங் என்னோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ பிஃபோர் இப்படி தான் இருக்குது என்னோட ஸ்கின். யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 7 days கழித்து நான் வீடியோ கிளிப்பிங் எடுத்தது ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யூஸ் பண்ணி ஒரு 2-3 daysலேயே ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே அந்த ஒரு ஷைனிங், அந்த க்ளோ ஃபீல் பண்ண முடியும். பட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்ல இருந்த அந்த மார்க்ஸ், டார்க்னஸ்லாம் கிளியராக நமக்கு ஃபேட் ஆகலை. பட் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு இருந்தது 7th day. அண்ட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண அப்படியே கண்டினியூ பண்ணேன். 14th day பார்த்திங்கன்னா 7th day எனக்கு என்ன ஃபீல் இருந்ததோ அதே மாதிரி தான், நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக நல்லா பளிச்சுன்னு இருந்தது. பட் அந்த மார்க்ஸ் அதெல்லாம் எனக்கு ஃபேட் ஆகலை. பட் நியூ பிம்பிள்ஸ் எதுவும் வரல. அண்ட் பொறி பொறியாக இருந்தது. ஸ்கின் டெக்ஸ்சர் ஒரு மாதிரி ஸ்மூத்தான மாதிரி இருந்தது டே 14. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன். டே 21 என்னோட ரிசல்ட் என்ன அப்படின்றத பாருங்கள். ஓவரால் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 21 டேஸில். ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருந்தது அண்ட் வந்து நல்லா ப்ளம்பியாக ஷைனிங்காக சாஃப்டாக ஸ்மூத்தாக ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து மாறி இருந்தது. அண்ட் வந்து ஸ்கின்ல இருந்த அந்த டார்க்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு 60% வந்து எனக்கு ஃபேடாக இருந்தது. ஸோ இதுதான் ரிசல்ட்டு. இன்னும் யூஸ் பண்ணினா இன்னும் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பிஃபோர் ஆஃப்டர் கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிசல்ட். ஸோ வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ கிளிப்பிங் ஏதாவது ஏமாத்திருக்கலாம், உங்களோட ரியல் ஸ்கின் வந்து நீங்கள் காமிங்க அப்படின்ற மாதிரி. இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ரியல் ஸ்கின் தான். எந்த ஒரு மேக்கப்புமே வந்து என்னோட ஸ்கின்ல இல்லை அண்ட் எந்த ஒரு லைட்டிங் எக்ஸ்ட்ரா லைட்டிங்கும் வச்சு நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து நேச்சுரல் லைட்டிங் வெளியே இருந்து வர வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்ல நின்று தான் நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கப்பும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நம்புறதுக்காக நான் என்னோட ஃபேஸை வந்து நான் இப்போ வந்து கிளென்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோட கிளென்சர் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மேக்கப்புமே என்னோட ஸ்கின்ல இல்லை. ஸோ என்னோட ரியல் ஸ்கின் தான். ஸோ என்னோட ஸ்கின்னே இப்படி தான் இருக்கு. லைட்டாக லிப் பாம் போட்டுக்கிறேன். ஸோ என்னோட ஸ்கின்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. டே 1 நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி வீடியோ கிளிப்பிங் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் என்னோட ஸ்கின்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோட ஸ்கின்ல எந்த மேக்கப்பும் இல்லை, நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்க என்னோட ஸ்கின் வந்து நல்லா ஜூம்ல காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு விசிபிளா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. என்ன நடந்திருக்கு, நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து கருவளையம் வந்து கொஞ்சம் வந்து அந்த டார்க்னஸ் வந்து கம்மியாயிருக்கு. ரொம்ப அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பள்ளமா அந்த இடம் கொஞ்சம் எனக்கு டார்க்கா இருந்த மாதிரி இருந்தது முன்னாடி. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஈவனா இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இந்த மூக்குக்கு மேல இருந்த மார்க் மட்டும் வந்து எனக்கு லைட்டா தான் ஃபேட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு 6-7 மாசமா நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா இந்த மூக்கு கிட்ட இருக்கும். நிறைய பேர் இது மச்சமான்னு கூட கேட்டிருந்திருக்காங்க. பட் இது வந்து மச்சம் கிடையாது. ஏதோ எப்பயோ ஒரு பிம்பிள் வந்து அது மார்க் ஆனதுதான். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேடா இருக்கு. ஸோ இது ஃபேடா இருக்கு அப்படின்றத நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நார்மலா வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் வச்சு நான் வந்து மேக்கப் பண்ணினேன் அப்படின்னா அப்பயுமே வந்து அதுக்கு மேல இந்த மார்க் வந்து எனக்கு தெரியும். பட் இப்பெல்லாம் வந்து கன்சீலர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் வந்து ஈவன் ஆயிருது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேடா இருக்கு அப்படின்றது. அண்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஆக்னி இருக்கும், ரொம்ப டார்க்கா இருக்கும் அண்ட் நிறைய வந்து பிளமிசஸ் இருக்கும். ரொம்ப இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு என்னோட ஸ்கின்னை ஜூம்ல வந்து காமிச்சிருப்பேனா என்னன்னு அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப குட்டி குட்டி பிளமிசஸ் இருக்கும். நான் லைட்டா ஏதாவது ஒரு க்ரீம் போட்டாலே அதெல்லாம் கவர் ஆயிரும். பட் எல்லா நாளுமே வந்து நம்ம க்ரீம் போட்டுட்டே இருக்கணும், அப்பதான் வந்து க்ரீம் போட்டாதான் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு அன்கம்ஃபர்ட் தான். பட் எனக்கு வந்து அதெல்லாம் ஃபேட் ஆனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து எனக்கு ஃபேட் ஆகிருக்கு. ஒரு 21 டேஸ் நான் சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணினதுல எனக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியுதா இல்லை நான் தான் எனக்கு தான் அந்த மாதிரி ஓவரா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேனா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பிஃபோர் அந்த வீடியோ கிளிப்பிங் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆஃப்டர் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி என்னோட ஸ்கின்ல சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஃபேஸ்ல இருந்த அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேடா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் ஓவரால் ஸ்கின்னே வந்து நல்ல க்ளோயிங்கா நல்ல பிரைட்டான மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ நான் அந்த யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த 1 வீக்லயே வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கு, என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றீங்க, ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்க, ஸ்கின்னுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் நீங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒருவேளை இந்த ப்ராடக்ட்னால தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆயிருந்தது. பட் வந்து நான் வேற எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. இது மட்டும் தான் 21 டேஸ் நான் சேலஞ்ச் மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்றனால என்னோட ஸ்கின்ல என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ராடக்ட் தான்றத நான் கேரண்டியா சொல்ல முடியும்.
ஸோ அதை வச்சு தான் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. 21 days நான் ட்ரை பண்ணினதில்ல. நான் எந்த ஒரு ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணாலுமே எனக்கு வந்து அதனால எனக்கு சேஞ்சஸ் நடக்காட்டியும் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வர்றது, அதனால ப்ராப்ளம்ஸ் வராமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு 3 days 1 week ட்ரை பண்ணுவோம், ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால தான் நான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வீடியோ கிளிப்பிங்ஸ் அதெல்லாம் எடுக்கல. ஜஸ்ட் ஐஜிடிவி வீடியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்து அந்த இப்போ யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி 16:19 ரேஷியோல எடுப்பேன். ஸோ ஐஜிடிவி வீடியோ அப்படின்றனால நான் வந்து இந்த ரேஷியோல எடுத்துட்டேன். ஸோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இதுல எனக்கு ரிசல்ட் இருந்தனால நான் வந்து நான் சேனல்ல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அந்த ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி பை பண்ணலாம், அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் தான் வருது. ப்ராடக்ட் மட்டும் நமக்கு வந்து கண்ணாடி பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 15 ml ப்ராடக்ட்டு, ஆர்கன் ஆயில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஹார்ஸான கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம நம்பி தாராளமாக வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹனி மாதிரியே இருக்கும், ஸ்மெல்லும் சரி அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து ஹனி மாதிரி தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்து நார்மலாக நமக்கு வந்து சீரம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மற்ற பிராண்ட் சீரம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு வந்து கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயிலாம் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணால் பிசு பிசுன்னு இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு இருக்காது. சீரம் நம்ம அப்ளை பண்ணது எப்படி ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருமோ அந்த மாதிரி நல்லா அப்சர்வ் ஆயிரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்லாம் வந்து நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட் அப்படின்ட்டு போட்டு டூ எ பேட்ச் டெஸ்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து செட் ஆனிச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இது கூடவே வந்து நமக்கு ஒரு பில்லரும் வரும். நம்ம வந்து அந்த மூடியை கழட்டிட்டு இந்த மாதிரி பில்லர் போட்டு நம்ம வந்து மூடிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ பேக்கேஜிங்கில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும், ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆயிரும், நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் அன்இவன் ஸ்கின் டோனை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்னே ஸ்கேஸ்லாம் வந்து ஃபேட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேஜராக நமக்கு தெரிஞ்ச மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ரான் இருக்குது, அண்ட் வந்து சாண்டல்வுட்டு, வெட்டி வேறு, லிக்கோரைஸ் பவுடர். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வேல தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறவங்க 2 to 3 drops வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க 4 to 6 drops யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம தூங்க போயிட்டா போதும். மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நோட் அப்படின்ற இடத்துல பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. அண்ட் வந்து பெஸ்ட் யூஸ் அட் நைட் டைம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேறு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 900 rupees எம்ஆர்பி. நமக்கு வந்து ஆஃபரில் 560, 550 அந்த மாதிரி அமேசானில் கிடைக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துட்டு இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். ஆக்சுவலாக வந்து நார்மல் ஸ்கின்னு, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் 2 drop தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் 4 drop யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு 15 ml ப்ராடக்ட்டு. நம்ம வந்து தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். நான் 21 days நான் யூஸ் பண்ணியுமே வந்து எனக்கு இவ்வளோதான் தீர்ந்துருக்கு. ஸோ என்ன பண்ணுவேன்னா நல்லா வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துக்குவேன். அண்ட் கழுத்துக்குமே இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ப்ராடக்ட் நான் என்னோட ஸ்கின்ல யூஸ் பண்ணியிருக்கேன். உடனே வந்து ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆயிரும். சீரம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். உங்களுக்கு வந்து நார்மலா நம்ம வந்து இந்த கோகோனட் ஆயில் இல்ல வந்து மூஞ்சிக்கு வந்து ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய் இந்த மாதிரிலாம் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்காது. நமக்கு வந்து ஸ்டிக்கியா இருக்காது. அப்படியே ஸ்கின்னோட ஸ்கின்னா நமக்கு வந்து அப்சர்வ் ஆயிரும். ஒரு மாதிரி ட்ரையா, ஒரு மாதிரி மேட்டிஃபையிங்கா ஆயிரும். ரொம்ப வந்து ஆயிலியா நமக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்க மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதும் நம்ம வந்து தூங்க போய்க்கலாம்.
அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹெவியான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க மாதிரி நமக்கு இல்ல. ஸோ எனக்கு பொதுவாகவே வந்து ப்ராடக்ட்ல இந்த டோனர் மாய்ஸ்சரைசர் அதுல கூட ரொம்ப வந்து ஓவர் சென்டடா இருந்தது, இல்லை வந்து ரொம்ப ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. பட் இது ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கு. நமக்கு வந்து ஹனி, பியூரான ஹனில இருந்து ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் தான் வந்து இதுல வருது. ஸோ ரொம்ப வந்து ஹெவி ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கீங்க, சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கீங்க, என்ன ஸ்கின் டைப்பா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ட்ரை நீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுத்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து எனக்கு கும்குமாதி ஆயிலோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட ஸ்கின் டைப்பே இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவளோட கும்குமாதி ஆயில் ட்ரை பண்ணி அவளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அதனாலே வந்து நான் ட்ரை பண்றதுக்கு யோசிச்சுட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணாம இருந்தேன். பட் இந்த ட்ரைவேதா கும்குமாதி ஃபேஸ் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு சூப்பரா ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னு வந்து ஒவ்வொரு மாதிரி. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பரா எனக்கு செட் ஆயிடுச்சு. இனி இந்த ப்ராடக்ட் வந்து நான் முடிகிற அளவுக்கு யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டே டைம் நம்ம மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை, கம்பல்ஷன் இல்லை. நமக்கு தேவை அப்படின்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு டவுட்லேயே தான் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதா ஒத்துக்கலையான்னு செக் பண்றதுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். 10 days எனக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலரா நான் என்னென்ன பண்ணுவேனோ எல்லாமே வந்து யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.